சாம்சங் F15 5G மார்ச் 4 வந்து லான்ச் பண்றாங்க. இந்த போன் வந்து எப்படி இருக்கு அந்த சாம்சங் என்ன ஸ்பெக் கொண்டு வந்திருக்காங்க, இந்த போனோட பிரைசிங் என்ன இருக்கலாம், இந்த போனை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ற வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சாம்சங் இந்த வாட்டி F சீரிஸ்ல ஒரு நல்ல போன் கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. பட்ஜெட்ல சாம்சங் போன் வாங்கணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ஆஸ் ஆல்வேஸ் இந்த F சீரிஸ் எப்படி இருந்தோ போன டைம் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் சாம்சங்கோட இப்போ முக்காவாசி போன் இதே மாதிரி தான் இருக்கும். F சீரிஸும் சரி, M சீரிஸும் சரி, A சீரிஸும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 போன் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த போன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத போன் செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டிசைன் சேஞ்ச் அவங்க பண்ண கிடையாது. அதே சேம் சிமிலர் பேட்டர்ன் தான் வந்திருக்கு. பட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வெயிட் பத்தி பேசிங்கன்னா இந்த போன் 200 கிராமுக்கு மேலே தான் வந்திருக்க போது. திக்னஸ் ஒரு 8.5 mm அந்த மாதிரி தான் இருக்கும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போனோட பேட்டரி கெப்பாசிட்டி தான் 6000 mAh வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால போன் கொஞ்சம் பல்ஜாவும் இருக்க போது, ஓரளவுக்கு வெயிட்டடா தான் வந்து இருக்கும். ஸோ 6000 mAhக்கு இந்த வெயிட்டுங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்திருக்கு. மற்றபடி சாம்சங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்றாங்க. 6.5 inch Full HD Plus 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. மேக்ஸிமம் இந்த போன்ல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்க போது. சாம்சங் பெருசா ஒன்றும் கமிட் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டிஸ்பிளே நல்லா பண்ணிட்டு அவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும். பட் ஆடியோ நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது போக வாட்டர் டாப் நாச்சா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட ஒரு பெரிய இது இந்த செக்மெண்ட்ல நாங்க AMOLED டிஸ்பிளே கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த செக்மெண்ட் அப்படிங்கிறது 12000 ரூபாய். 12000 ரூபாய்க்கு AMOLED டிஸ்பிளேங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். டிஸ்பிளே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா இந்த போன் நல்லா இருக்கும். அண்ட் சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அதுவுமே நமக்கு தெரியும். ஸோ சிங்கிள் ஸ்பீக்கராகவே இருந்தாலும், வாட்டர் டாப் நாச்சாவே இருந்தாலும், 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருந்தாலும் ஓவரால் இந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றதுக்கு பெட்டரா வந்திருக்கணும். நெக்ஸ்ட் இந்த போனோட பர்ஃபார்மன்ஸ் இங்கேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டியோட 6100 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். 5G ப்ராசஸர், 5G சப்போர்ட் பண்ணும். சாம்சங் 5G பேட்டரி எல்லாம் கொடுத்துருக்காங்க போதுமான அளவுக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 6 nm பண்ணனால பேட்டரி கன்சம்ஷனுமே அந்த அளவுக்கு எடுத்துக்காது. அது போக கேமிங் டே டு டே டாஸ்கையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணும். கேமிங் பாத்தீங்கன்னா நீங்க ஹை கிராபிக்ஸ்ல வந்து பிளே பண்ண முடியாது. பட் மீடியம் லோ கிராபிக்ஸ்ல ஈஸியா பிளே பண்ணலாம். இந்த ANTUTU ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கிட்ட இருக்கும். ஸ்னாப்டிராகனோட 4 Gen 2 இந்த சிப் எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் தான். ஸோ இந்த சிப் நல்லா பண்ணியிருக்காங்க. சாம்சங் மீடியாடெக் போனால ஹீட்டிங் அந்த மாதிரி இல்லை. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி சீரிஸ்ல மேக்ஸிமம் TSMC மேனுஃபேக்சர் பண்றதுதான். ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ தெர்மல்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. பர்ஃபார்மன்ஸுமே ஒரு சாம்சங் போன் கன்சிடர் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் போன டைம்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 சென்சார் இங்கேயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிரைமரி, 5 மெகா அல்ட்ரா வைட், 2 மெகா மேக்ரோ, செல்ஃபி கேமரா 13 மெகா. ஸோ ஒரு சூப்பரான கேமராஸ் இல்லைனாலும் இது செக்மெண்ட்டுக்கு ஸ்டில் இது ஒரு நல்ல கேமரா தான். அது போக சாம்சங் அந்த கேமராவுமே ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுவுமே நல்லது தான். மேக்ஸிமம் 1080p வீடியோ தான் 30 fps ஃப்ரண்ட் ரியர்ல கேப்சர் பண்ணிக்க முடியும். இந்த செக்மெண்ட்ல 4K நம்ம பெருசா பார்க்க முடியாது. ஸோ அதனால பெரிய குறை கிடையாது. நீங்க நார்மலா கேமராஸ் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கேமரா கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6000 mAh பேட்டரி இருக்கு. 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸ்குள்ள சார்ஜர் கிடைக்காது. அது இந்த போனுக்கு ஒரு டிராபேக் தான். மற்றபடி ஓகே, மற்ற செக்மெண்ட் போன்ல தான் சார்ஜர் கொடுக்குறாங்க. நீங்க சார்ஜர் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் கிட்ட வரும். இந்த போன் அந்த 25 வாட் சாம்சங் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா ஆயிடும். பட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஈஸியா ஒன் டே கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் எத்தனை பேர் சாம்சங் வந்து 25 வாட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. மற்றபடி இதோட பேட்டரி வந்து நல்லா இருக்கு. சார்ஜர் ரிமூவ் பண்ணது ஆஸ் ஆல்வேஸ் ஒரு டிராபேக் தான். பட் சாம்சங் அதான் கண்டினியூ வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் இந்த போனுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு சாம்சங் இந்த கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 1 UI பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது. பட் இந்த போனுக்கு 4 வருஷம் மேஜர் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி வாட்சும் கொடுக்கறதா சாம்சங் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது நிச்சயமா ஒரு பாசிட்டிவ். இந்த செக்மெண்ட்ல பெருசா வர பிராண்ட் பண்றது கிடையாது. பிரைசிங் RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்க்கும்போது RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 வேரியன்ட் வரலாம். பட் பேஸ் வேரியண்டா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த 4GB வேரியன்ட்டுக்கு கண்டிப்பா RAM எக்ஸ்பென்ஷன் கொடுக்க தான் போறாங்க. DDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ண போறாங்க. பிரைசிங்னு பார்க்கும்போது சாம்சங் 11,000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4120 வந்து 12,000 வந்து வரும். மேபி கார்ட் ஆஃபரோட உங்களுக்கு 12,000 இருந்தா கூட பிரைசிங்னு பார்க்கும்போது 13,000 தான் வச்சிருப்பாங்க. ஸோ 13,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா சாம்சங் போன் தான் எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் போன் தான். எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா மோட்டோ G34 வந்திருக்கு. அதை ரீப்ளேஸ் பண்ணுமா இந்த F14 அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. F15 5G. ஸோ ஓவரால் சாம்சங் நல்லா பண்ணமா எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பெக் இந்த பிரைசிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.